சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் மீண்டும் சசிகலா வரவேற்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். எடப்பாடி மட்டும்தான் தடையாக இருக்கிறார். அதிமுகவில் மீண்டும் சசிகலா வருவாரா என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கிறார்கள். கடந்த 8 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் மட்டுமே தான் காரணம். பொருளாதாரம் வசதி படைத்த வேட்பாளர்களை களத்தில் இறங்கி தோல்வியை மட்டும்தான் பெற்றுள்ளார். தகுதியும் திறமையும் இருந்தும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருந்த வேட்பாளர்களை ஓரம் கட்டி பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து அதிமுகவின் நிலைமையை தற்பொழுது இப்படி ஆக்கிவிட்டார் என்ற கடும் கோபமும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்டுள்ளது. இதற்கு வழி என்ன? அதிமுக மீண்டும் அரியணையில் ஏற வேண்டும் என்றால் அதற்கு வழிதான் என்ன என்று கேட்கும் பொழுது மீண்டும் சசிகலா அவர்கள் அதிமுகவிற்குள் வர வேண்டும். இல்லை என்றால் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவும். சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்து விட்டால் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைமை, அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதற்கு பிறகு OPS அவர்களை மீண்டும் கொண்டு வாருங்கள், சசிகலாவை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று கூறினாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. எடப்பாடியை ஓரம் கட்டி விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை என்று கூறிவிடுவார்கள். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாகத்தான் மாறும். அதற்கு முன்பாக இந்த 9 மாதங்களில் முதலில் சசிகலாவை அதிமுகவில் கொண்டு வாருங்கள், சரியான திட்டமிடுதலை ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்பதுதான் தொண்டர்களது விருப்பம், நிர்வாகிகளது ஏற்பாடுகளாக அமைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகனாலும் சசிகலாவை மீண்டும் நாங்கள் அதிமுகவிற்குள் கொண்டு வருவோம், அவருக்கான பதவியையும் நாங்கள் வரவைப்போம் என்பதையும் தற்பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இதற்கு எடப்பாடி முழுமையாக மறுப்பு தெரிவித்துக் கொண்டுதான் வருகிறார். ஏனென்றால் சசிகலா அதிமுகவிற்குள் வந்தால் என்ன பிரச்சனை நடக்கும்? எடப்பாடியின் பதவி பறிபோகும், அவரது அதிகாரங்கள் பறிபோகும். எடப்பாடி பழனிசாமியை மதிக்க மாட்டார்கள். அவரது செயல்பாடுகளில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும். பாஜக கூட்டணி முழுவதும் சசிகலாவிற்கு ஆதரவாக செயல்படும். அங்கு ஓரம் கட்டப்படுபவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்ற காரணத்தினால்தான் சசிகலாவிற்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படாது என்று எடப்பாடி கூறி வருகிறார். ஆனால் மீண்டும் அதிமுகவில் சசிகலா வருவார் என்று நம்பிக்கையுடன் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.